பார்க்க போகிறது வந்து அந்த டோஃபு வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த டோஃபு டிஷ் வந்து ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. இது ரொம்ப நல்லது உடம்பு, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது, ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம சூப்பராக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் செய்யலாம். வாங்க சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம டோஃபு வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். டோஃபுன்றது ஒன்றும் இல்லை, சோயா பீன்ஸில் வச்சு எடுப்பாங்க. இதை பாருங்கள் எப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம எவ்வளோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இந்த சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். இது போதும், இந்த சைஸ் போதும், கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இது வந்து கோட் பண்ணணும். மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் வச்சு நம்ம இதை கோட் பண்ணணும். பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நல்ல லேயர் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எந்த ரைஸ் கூட வேணாலும், நூடுல்ஸ் கூட, ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் ரொம்ப சூட் ஆகும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் இருக்கு இல்லையா, ஜிப்லாக்கு இல்லை ஒரு கவரை வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து இதுக்குள்ளே கொட்ட போகிறேன். கொட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கொட்டிக்கணும். கொட்டிட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டோஃபு, அந்த டோஃபு தூக்கி உள்ளே போடணும். இதில் ஆட் பண்ணிட்டு இப்படி நம்ம ஷேக் பண்ணி பண்ணோம்னா சூப்பராக கோட் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக கோட் ஆகிடுச்சு பாருங்கள். மாவெல்லாம் சூப்பராக இதோட கலந்துருச்சு. இதே நம்ம கையில் பண்ணோம்னா அப்படி ஆகாது. இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா பாருங்கள் சூப்பராக உள்ள கோட் ஆகிடுச்சு. பாருங்கள் உள்ளே சூப்பராக கோட் ஆகிடுச்சு மாவெல்லாம். எல்லா மாவுமே இல்லை பாருங்கள், எல்லா மாவும் உள்ளே கோட் ஆகிடுச்சு. சூப்பர் கோட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து திரும்ப ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக கோட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மசாலாலாம், அந்த மாவெல்லாம் சூப்பராக கோட் ஆகிடுச்சு. இது கையில் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆகாது. இந்த மாதிரி கவரில் பண்ணோம்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு சீக்கிரம் டைமுக்கு நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துருவோம். ஏன்னா அந்த டபுள் ஃப்ரை பண்ணோம் நம்ம. பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு, அழகாக கோட் ஆகிருக்கு உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். திருப்பி மிச்சத்தையும் நம்ம போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த செட்டும் போட்டாச்சு. இதுவும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அது எதையும் எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதையும் எடுத்துகிட்டேன். இப்போ திரும்ப ஃப்ரை பண்ண போகிறோம். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் டபுள் பாயில் பண்ணால் தான் இது வந்து டபுள் கிறிஸ்பி ஆகும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போகணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்லா கோல்டன் கிறிஸ்பி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ஃப்ரை பண்ணிட்டேன். இனி அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம்.
இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான் இது. இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரொம்ப. இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து நான் வந்து பம்கின் சீட்ஸும் வெள்ளை எள்ளும் எடுத்திருக்கேன். பம்கின் சீட்ஸும் வெள்ளை எள்ளும் இது ரெண்டையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டோம். இவ்வளோ தூரம் போகும். இது நம்ம லைட்டாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காண்டி தான் நான் பண்ணுறேன். இப்போ நம்ம அது பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இது நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த பேனில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிப்போம். பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பட்டர் போட்டுட்டோம். இது பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இது பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆகும்போது என்ன பண்ணணும்னா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம டொமேட்டோ கெட்சப் கொஞ்சம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிட்டோம். இதில் லைட்டாக கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக, இவ்வளோ தூரத்துக்கு போதும். கொஞ்சம் உரப்பாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், ரெண்டு கலந்தது. டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதோட கொஞ்சம் தேன் ஆட் பண்ணணும். நம்ம இதை தேன் ஆட் பண்ணி லைட்டாக இது பண்ணணும். இது சாஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓரளவுக்கு இந்த மாதிரி இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்லே அதை இதை ஆட் பண்ணிப்போம். அப்படியே நல்லா கோட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே நல்லா ஸ்டிக்கியாக உள்ள ஒட்டிக்கும். அப்படியே பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். அது சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சர்விங் டிஷ்ஷில் மாற்றி விட்டுருவோம். அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேஷனுக்கு ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா,